Hello friends, welcome to Updatesforu channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங்ல வந்த காலேஜ் தான் உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல. சோ ஃபைனல் ஸ்லைடிங்ல என்ன காலேஜ் அலாட் ஆகுதோ அதுல தான் நீங்க போய்ட்டு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடிங் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு வந்து நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வர சொல்லிருக்காங்க. அதுல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பிடிச்ச காலேஜ் வரலன்னு ஸ்லைடிங் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் ஸ்லைடிங்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து செகண்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு சிவி முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கூட செகண்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்லைடிங்கில் உங்களுக்கு என்ன காலேஜ் வருதுன்னு பார்த்துக்கலாம். சேம் ஃபர்ஸ்ட்டில் வந்த காலேஜே வரலாம், இல்லை ஸ்லைட் ஆகி மேலே இருக்க காலேஜ் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லைட் ஆகி வந்த காலேஜே வரலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்க காலேஜ் வரலாமே தவிர அதுக்கு கீழே இருக்க காலேஜ் வந்து கிடைக்காது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்வர்டில் மட்டும்தான் வந்து போகும், கீழே டவுனில் வந்து வராது. ஸோ உங்களுக்கு கிடைச்ச காலேஜே வந்து கிடைக்கலாம், இல்லைனா அதுக்கு ஹையாக இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகும். எத்தனை ஸ்லைடிங் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 ஸ்லைடிங் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு போகிறாங்க, அப்போ ஒரு ஸ்லைடிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்லைடிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நடந்தால் உங்களுக்கு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஸ்லைடிங் நடக்கும், அவங்களுக்கும் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. இன்னும் காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு டேட் வந்து ஃபைனல் படலை. இந்த ஸ்லைடிங் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து 20,000 வந்து பே பண்ணணும், பிஃபோர் 7க்குள்ளே வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து பே பண்ணலன்னா உங்களுக்கு அட்மிஷன் கேன்சல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் பே பண்ணி உங்ககிட்ட ரிசிப்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மெயிலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யாராவது சீட் கிடைச்சுமே வந்து அந்த 20,000 ரூபாயை வந்து பே பண்ணலன்னா நீங்கள் நாளைக்குள்ளே வந்து பே பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மெயில் இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணி அதுக்கான ரெசிப்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. கேஸ் நீங்க பே பண்ணாம இருந்தீங்கன்னா இமீடியட்டா வந்து பே பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நீங்க பே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இந்த சீட் வந்து அகைன் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லைடிங்ல கிடைச்ச காலேஜ் வந்து நல்ல காலேஜா, நல்ல கோர்ஸா, இங்க வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் மார்க் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ ஃபைனலா உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதுன்னு பாருங்க, அதுல தான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. செகண்ட் ஸ்லைடிங், தேர்ட் ஸ்லைடிங்ல வர காலேஜ் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. அதுவுமே அகைன் வந்து ஸ்லைட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங்கில் கிடச்ச காலேஜே வந்து ஃபைனலையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். நமக்கு ஃபைனல் ஸ்லைடிங் ரிசல்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். பார்த்துக்கோங்க. ஃபைனல் ஸ்லைடிங்கில் உங்களுக்கு வர காலேஜ் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அந்த சீட்டை வந்து வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு அப்டேட்டாக வர கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.